வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டுடைய கடைசி பகுதியில் இருக்கிற சில பகுதிகளில் நம்ம எம்சிக்யூ பார்க்கலாம், முக்கியமான எம்சிக்யூ பார்க்கலாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய அதாவது வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெட்டீரியல் தேவைப்படுறவங்க எம்சிக்யூ ப்ளஸ் நோட்ஸ், அதாவது எல்லா யூனிட்டும் ரெடியாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்ன பண்ணலாம், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த யுனெஸ்கோ கான்ஸ்டியூஷன் 1945 யுனெஸ்கோ வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, வார் பிகின்ஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் மேன், தேர்ஃபோர் பீஸ் மஸ்ட் பி பில்ட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் மேன். அதாவது வார் வார் போருங்கிற சிந்தனை மனித மனங்களில் தோன்றுது. அதே நேரத்தில் அதை என்ன பண்ணணும்னா, அமைதி அப்படிங்கிற சிந்தனையும் மனித மனத்தில் என்ன பண்ணணும், தோன்ற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட என்ன பண்ணுறாங்க, இந்த கான்ஸ்டியூஷனை சொல்கிறாங்க. இந்த கூற்றை சொன்னது அப்படின்னு கேட்பாங்க யுனெஸ்கோ. சரிங்களா? இதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, எஜுகேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஒவ்வொரு அதாவது வேறுபட்ட மனிதர்களுடைய அந்த தன்மையை அதை அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எஜுகேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. எஜுகேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கான்செப்ட் சொன்னது பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த கான்செப்ட் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் இஸ் லிங்க்டு வித் ப்ரமோட்டிங் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ எஜுகேஷன். அந்த உலக புரிதலில் வளர்க்குறது மூலமாக எந்த எந்த திட்டம் வந்து இது முக்கியமாக அதை மையப்படுத்துதுன்னா, என்சிஆர்டியுடைய பீஸ் அண்ட் வேல்யூ எஜுகேஷன் ப்ரோக்ராம். இது கேட்பாங்க. அதாவது பீஸ் அண்ட் வேல்யூ எஜுகேஷன் ப்ரோக்ராம் அதை யார் சொன்னது அப்படி கேட்பாங்க, என்சிஆர்டி. சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அதை பார்த்துங்க. அடுத்து, வேல்யூ எஜுகேஷன் இன் இந்தியா. வேல்யூ எஜுகேஷனை பற்றி இந்தியாவில் யார் அந்தந்த கமிஷனில் யார் ரொம்ப அறிவுறுத்தி சொன்னது பார்த்தீங்கன்னா கோத்தாரி கமிஷன். 1964 66 அமைக்கப்பட்ட இந்த கோத்தாரி கமிஷன் வேல்யூ எஜுகேஷனை பற்றி சொல்லுது. இந்த ஒழுக்க நெறியியல் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அதை பார்த்துங்க. அடுத்து, த 1977 டிப்ஸ்லி டிக்ளரேஷன் இஸ் அசோசியேட்டட் வித் இந்த என்வரன்மெண்டல் எஜுகேஷன்லேருந்து நிறைய மாநாடுகள் கூட்டமாக நடந்திருக்கும். சரிங்களா? அது சம்மந்தமாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 1977 டிப்ஸ்லி டிக்ளரேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து என்வரன்மெண்டல் எஜுகேஷனோட தொடர்புடையது. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், லிபரலைசேஷன் இன் எஜுகேஷன் ரெஃபர்ஸ் டு. அது எல்பிஜின்னு அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. 1991 இந்தியாவில் நடைமுறைக்கு வரும். 91 92. அதில் பார்த்திங்கன்னா எல்லா செக்டர்லேயும் ட்ரேடு, எஜுகேஷன் அதிலெல்லாம் உலகளவிய அந்த நிறுவனங்களை பங்கேற்கிறதும் தாராளமயமாக்கிறதும் தனியார்மயமாக்க நடக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சில ரெகுலேஷன் என்ன பண்ணும், ரிலாக்ஸ் பண்ணி அந்த என்ன பண்ணுறது, லிபரலைசேஷன் என்ன பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து, ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா கெயின்ட் மூமெண்டம் ஆஃப்டர். அதாவது எந்த வருஷத்துக்கு அப்புறம் கல்வியில் தனியாருடைய பங்களிப்பு அதிகமானது அப்படி கேட்குறாங்க. 1991 அந்த எல்பிஜி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குன்னே சொன்னால, அது அறிமுகப்படுத்துறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தனியார் மயமாக்கல் பார்த்திங்கன்னா நடைபெறுது. அந்த எஸ்இடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சிலபஸில், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. அது சஸ்டைனபிளாக நிலைத்த தன்மை கல்வியில், அதாவது நிலைத்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நம்பர் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 14 எஸ்இடிஸ் இருக்குன்னு, எஸ்டிசின்னு நினைக்கிறேன். அது நம்ம நோட்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வந்து அதாவது படிச்சுதான் தெரியும். நிறைய நம்பர் இருக்குது. அதில் 4th வந்து எஜுகேஷனோட தொடர்புடையது. சரிங்களா? அந்த 4th எஸ்டிஜி, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து அந்த எஜுகேஷன் தொடர்புடைய. அது என்ன சொல்லுதுன்னா, என்ஷூர் இன்க்ளூசிவ், எல்லாரோடையும் அரவணைத்து ஈக்குவிட்டபிள் குவாலிட்டி எஜுகேஷன், சமமான கல்வியை கொடுக்குறது தான் அந்த 4th எஸ்டிஜி. இது கேட்பாங்க. அடுத்து, த டார்கெட் இயர் ஃபார் அச்சீவிங் யூஎன் எஸ்டிசிஸ். ஒரு இயர் இருக்குது, அதாவது ஒரு அச்சீவ்மெண்ட். இந்த சில 14 எஸ்டிசியையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 2030 என்ன பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, விஸ் ஹெச்டிசி இஸ் டைரக்ட்லி லிங்க்டு வித் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன். பார்த்திங்கன்னா கோல் 13. இந்த எஸ்டிசியில் 4 வந்து எஜுகேஷன், அந்த கோல் 13 வந்து கிளைமேட் ஆக்ஷன், என்வாயர்மெண்டல் எஜுகேஷன். இந்த WHO டிஃபைன்ஸ் ஹெல்த். இந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெல்த் எப்படி அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா,
கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங். இதெல்லாம் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோஷியலாகவும் நல்லா இருந்தால் தான் ஹெல்த்துங்கிற கான்செப்ட் என்ன பண்ணுது WHO சொல்லுது. இந்த கான்செப்டை யார் சொன்னதுன்னு கூட கேட்பாங்க WHO. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன் எம்பசைஸ்ட், அதாவது பாலின சமத்துவங்கிறது ஆர்டிகிள் 21A, அதே மாதிரி அதாவது கல்வி உரிமை சட்டம் 2009 பார்த்திங்கன்னா அதை சொல்லுது. அடுத்த பெண் குழந்தைகளை பற்றி படிக்க வைக்கிறது பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணது வந்து 2015. முக்கியமான கேள்வி இது. அடுத்த கேள்வி, கான்செப்ட் ஆஃப் லேர்னிங் டு லிவ் டுகெதர் அப்படிங்கிறது எம்ஃபசைஸ் பண்ணது பார்த்திங்கன்னா டெலர்ஸ் கமிஷன் 1996. லேர்னிங் டு லிவ் டுகெதர் அப்படிங்கிற கான்செப்டை சொன்னது பார்த்திங்கன்னா டெலர் கமிஷன் 1996. இது உலகளாவிய கமிஷன், இந்தியாவில் அமைக்கப்பட்டதில்லை, உலகளாவிய கமிஷன் இது. த ஸ்லோகன் வாசுதேவ குடும்பம் அல்லது த வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி, இந்த G20 மாநாடு நடந்திருக்கும், அதில் அவருடைய ஸ்லோகனை இதை வைப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா எஜுகேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங்கை இது கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சிலபஸில் அந்த டாபிக் இருக்குது. த வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி, இந்த வாசுதேவ குடும்பம் அப்படிங்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்டை நம்ம ஒத்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. த இந்தியன் திங்கர் ஹூ ஹைலைட்டட் எஜுகேஷன் வித்தவுட் வேல்யூஸ் இஸ் நோ எஜுகேஷன் அட் ஆல், அதாவது ஒழுக்கம் சம்மந்தமாக, நேர்மை சம்மந்தமாக, அறம் சம்மந்தமாக இல்லாத கல்வி ஒரு கல்வியே இல்லை அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர். ஆப்ஷன் ஏ, சரிங்களா, சுவாமி விவேகானந்தர். அடுத்து பிசிஎஸ்சிக்கு எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி லிங்க்டு வித் விச் யூஎன் பாடி, பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ தான் என்ன சொல்லுது, பீஸ் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுது. அடுத்து வேல்யூ எஜுகேஷனுடைய மிக முக்கியமான நோக்கம் பார்த்திங்கன்னா டு இன்ஸ்டில் மாரல் அண்ட் எத்திக்கல் வேல்யூ, அறம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த கல்வியை கொடுக்கறது தான் இந்த வேல்யூ எஜுகேஷனுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை இந்தியாவில் என்கரேஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நேஷ்னல் பாலிசி எஜுகேஷன் 2020, சரிங்களா, ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன் எஜுகேஷன். அடுத்து கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் ட்ரேட் இன் சர்வீசஸ், அது யார் கொண்டு வந்தாங்கன்னா WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, எஜுகேஷன் அஸ் அ ட்ரேடபிள் கமாடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷனை வந்து ஒரு நுகர்வு ஒரு பண்டம் தான் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த கேட்ஸ் அப்படிங்கிற WTO ஆர்கனைசேஷனுடைய அந்த கொள்கை. அடுத்து ஃபோக்கஸ் ஆஃப் SDG 5 என்ன பண்ணுதுன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சொல்லுது. SDG 4 கல்வி எஜுகேஷனை பற்றி சொல்லுது. SDG 5 பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்லுது, பாலின சமத்துவத்தை பற்றி சொல்லுது. அடுத்து விச் SDG ஃபோக்கஸஸ் ஆன் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி வித்தின் அண்ட் அமாங் கண்ட்ரிஸ், பார்த்திங்கன்னா SDG 10 கண்ட்ரிகளில் அந்த சமத்துவமின்மையை குறைக்கிறது பார்த்திங்கன்னா SDG 10 நான் வச்சுங்க. 14க்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் முக்கியமானது மட்டும் நீங்கள் படித்தா போதும். யுனெஸ்கோஸ் எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ESD அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து எதை சப்போர்ட் பண்ணுதுன்னா இன்டகிரேட்டிங் சஸ்டைனபிலிட்டி இன் கரிக்குலா, அதாவது கரிக்குலத்தில் அந்த நிலைத்த தன்மையை எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறது ஒருங்கிணைக்கிறத பற்றி சொல்லுது இந்த ESD. இந்த எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தது யாருன்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் இப்படி கேட்கலாம், யுனெஸ்கோ, சரிங்களா. அடுத்து நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் யூத் அண்ட் அடல்சன்ஸ் டெவலப்மெண்ட் NPYAD, இந்த அப்ரிவேஷன் பார்த்து வச்சுங்க. மெயின்லி ப்ரொமோட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹெல்த் அவேர்னஸ். இந்த NPYAD எதை ப்ரொமோட் பண்ணி கேட்பாங்க, ஸ்போர்ட்ஸ், யோகா அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். யோகா வாஸ் லான்ச்டு இன் ஸ்கூல் கரிக்குலம் இந்தியா அண்ட் ஆஃப்டர், யோகாவை கரிக்குலத்தில் எப்போ கொண்டு வராங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. அடுத்து WHO இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரொமோட்டிங் ஸ்கூல், ஹெல்த் ப்ரொமோட்டிங் ஸ்கூல்னே ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க யார், WHO, எப்போனா 1986, ஆப்ஷன் பி. அடுத்து விச் கமிஷன் ரெக்கமெண்டட் ஈக்குவல் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் போத் ஜெண்டர்ஸ், பார்த்தீங்கன்னா கோத்தாரி கமிஷன். ஜெண்டர் ஈக்குவலிட்டி சொன்னது பார்த்தீங்கன்னா கோத்தாரி கமிஷன். அடுத்து நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் 1986 எம்பசைஸ்ட் உமன் எஜுகேஷன் அண்டர் த ஸ்லோகன். 1986 உமன்ஸ் எஜுகேஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க, 1986 பாலிசி சொல்லுது, அது எஜுகேஷன் ஃபார் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி சொல்லுது. எஜுகேஷன் ஃபார் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை சொல்கிறது பார்த்திங்கன்னா நேஷ்னல் பாலிசி எஜுகேஷன் 1986. உமன் எஜுகேஷனை என்ன பண்ணுறாங்க அதில் சொல்கிறாங்க, அதை ஈக்குவாலிட்டினால எல்லோரும் சேர்த்து தான். அடுத்து மகிழா சமக்கியா ப்ரோக்ராம் 1989 லான்ச் பண்ணப்பட்டது. எதுக்குன்னா கல்வி வழியாக ரூரல், அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு மேம்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மகிழா சமக்கியா ப்ரோக்ராம் 1989.
அடுத்து வேர்ல்டு பீஸ் டே, உலக அமைதி தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 21. அடுத்த கேள்வி, ஒரு நிமிஷம். த ஐடியா ஆஃப் எஜுகேஷன் ஃபார் வேர்ல்டு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் க்ளோஸ்லி அசோசியேட் வித் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அவர் தான் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கற்றுக்க சொல்லியிருப்பார். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அதை பற்றி. எஜுகேஷன் ஃபார் வேர்ல்டு சிட்டிசன்ஷிப் அப்படியே கான்செப்ட் சொன்னது ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து என்சிஆர்டி இனிஷியேட்டிவ் டு இன்டகிரேட் வேல்யூஸ் இன் டெக்ஸ்ட் புக் இஸ் நோன் அஸ் NCF 25 வேல்யூ இன்டகிரேஷன். ரொம்ப முக்கியம். NCF நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் 2005 என்ன பண்ணுதுன்னா இந்த வேல்யூ இன்டகிரேஷனை இனிஷியேட் பண்ணுது. அடுத்து சிப்கோ மூவ்மெண்ட் இன் இந்தியா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். மரங்களை பாதுகாப்பாங்க, இந்த மரங்களை கட்டி பிடித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது உத்தரப்பிரதேசம் அந்த ஏரியாவில் மலைப்பகுதியில் இது இந்த இயக்கம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த வருஷம் தெரிஞ்சால் அது கமெண்டில் சொல்லலாம். சரிங்களா? அடுத்து ஃபாரின் யூனிவர்சிட்டி பில் 2010 இந்தியாவில் என்ன சொல்ல வருதுன்னா வெளிநாட்டு யூனிவர்சிட்டி என்ன பண்ணலாம், இந்தியாவில் என்ன பண்ணலாம், கேம்பஸ் சின்ன சின்ன கேம்பஸ் என்ன பண்ணலாம், செட்டப் பண்ணிக்கலாம், அவங்க அந்த பிரான்ச் மாதிரி அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது 2010 ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் பில். அடுத்து ஸ்லோகன் லீவ் நோ ஒன் பிஹைண்ட், யாரையும் பின்தங்க விடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டோட ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். எல்லாரையும் சேர்க்கணும், யாரையும் பின்னாடி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. த ஏஜென்சி மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங் SDG 4 பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ. த ஃபிட் இண்டியா மூமெண்ட் இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா 2019. ஃபிட் இண்டியா மூமெண்ட் பார்த்தீங்கன்னா 2019 ரொம்ப முக்கியம். அடுத்து விச் ப்ரோக்ராம் இன்டகிரேட்ஸ் ஸ்போர்ட்ஸ், யோகா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சமக்கர சிக்ஷா. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்டகிரேஷன் பண்ணுறாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் யோகா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க. அது நேஷ்னல் ஹெல்த் பாலிசி ஆஃப் இந்தியா ரொம்ப முக்கியம். நேஷ்னல் தேசிய அந்த சமூக நல பாலிசி அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹெல்த் பாலிசி 1983. இந்தியாவின் முதல் கல்விக் கொள்கை 1968. இந்த நேஷ்னல் ஹெல்த் பாலிசி பார்த்தீங்கன்னா 1983. அடுத்து ஸ்கூல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ரோக்ராம் அண்டர் ஆயுஷ்மான் பாரத் பார்த்தீங்கன்னா 2018. ஆயுஷ்மான் பாரத் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. அது கீழே இந்த ஸ்கூல் ஹெல்த் வெல்னஸ் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 2018 பண்ணுறாங்க. அடுத்து நேஷ்னல் பாலிசி ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், உமனுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு தேசிய கொள்கையை ஏற்படுத்துகிறாங்க 2001. அடுத்து விச் ப்ரோக்ராம் ஃபோக்கஸஸ் ஆன் அடலசன்ஸ் கேர்ள்ஸ் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட், இப்போ சாப்லா 2010 அடலசன்ட் கேர்ள்ஸ் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட்டுக்காக இந்த சாப்லா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வராங்க. சாப்லான்னு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க, அப்ரிவேஷனை கமெண்டில் கொடுக்கலாம். விச் டீச்சிங் மெத்தட் பெஸ்ட் சப்போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா குரூப் ப்ராஜெக்ட், அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். விச் இண்டியன்ஸ் லீடர்ஷிப் ஃபிலாசபி இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் பீஸ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. அடுத்த எர்த் சம்மிட் 1992 ரியோ டி ஜெனீரோ ரொம்ப முக்கியமானது வருஷம். இந்த பிளேஸில் ரொம்ப முக்கியம். இது என்வரன்மெண்டல் ப்ரொடக்ஷனோட சம்மந்தப்பட்டது. சரிங்களா? புவி மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க 1992 ரியோ டி ஜெனீரோ. அடுத்து வேல்யூ எஜுகேஷன் இஸ் இன்டகிரேட்டட் இன் NCERT's கரிக்குலம் மெயின்லி த்ரூ மாரல் சயின்ஸ் சப்ஜெக்ட். அடுத்து த க்ரீன் ஸ்கூல் ப்ரோக்ராம் இன் இந்தியா இஸ் ரன் பை பார்த்தீங்கன்னா CSE. இதை நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். CSEன்னு கேட்டுருவாங்க சுருக்கமாக, சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வரன்மெண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா க்ரீன் ஸ்கூல் ப்ரோக்ராம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க அந்த ப்ரோக்ராமை, அந்த திட்டத்தை. த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அலோவ்ஸ் 100 குளோபல் யூனிவர்சிட்டிஸ். அது ஏற்கனவே பார்த்தோம். அந்த அவங்களுடைய பிரான்ச் என்ன பண்ணலாம், இந்தியாவில் கேம்பஸ் ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அடுத்து ஒன்று இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா. அதாவது ஹையர் எஜுகேஷனை உலகமயமாக்கல் படம் என்ன நடக்குதுன்னா, ஒன்று பிரெயின் ட்ரெயின் நடக்கும், பிரெயின் கெயின் நடக்கும். உள்ளே வருவாங்க இல்லாட்டி வெளியே போவாங்க. இதை பற்றிலாம் நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருக்கோம். த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 1984. நேஷ்னல் விளையாட்டு கொள்கை பார்த்தீங்கன்னா 1984. த ஸ்கூல் ப்ரோக்ராம் கேலோ இண்டியா 2016. இதுவும் ரொம்ப முக்கியம். கேலோ இண்டியா 2016. அது ஃபஸ்ட்டு உமன்ஸ் யூனிவர்சிட்டி எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா பூனேயில் பார்த்தீங்கன்னா வந்து 1916. இது பார்த்தீங்கன்னா SNDT யூனிவர்சிட்டி.
இதுக்கு அப்ரிவேஷன் தெரிஞ்சால் என்ன பண்ணலாம் சொல்லலாம், நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லலாம், சாரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு விமென்ஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா பூனேயில் ஆரம்பிக்கிறாங்க 1916. அடுத்து த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் 2005 எதை சொல்லுதுன்னா ஜென்ரல் ஈக்குவாலிட்டி இன் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லுது. எல்லாருக்கும் என்ன பண்ணணும், புத்தகம் கிடைக்கணும், எல்லோரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லுது. அதாவது அந்த கரிக்குலத்தை, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டெக்ஸ்ட் புக்கை டிசைன் பண்ணுறது தான் இந்த நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க். அதில் எதை பற்றி முக்கியமாக பண்ணுறாங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி சொல்கிறாங்க, பாலின சமத்துவம். இந்த ஸ்கீம் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா பார்த்துருக்கு KGPW. இது பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் ஒதுக்கப்பட்ட பிரிவிலிருந்து வருகிற அந்த மாணவர்களுக்கு உண்டு உறவிட பள்ளி ஏற்படுத்தி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறதா அந்த KGPV ரெசிடென்டல் ஸ்கூலிங் உண்டு உறவிட பள்ளி. The concept of education for all around development is linked with UNESCO's 4 pillars of education. 4 pillars of education சொன்னது யுனெஸ்கோ. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் கல்வி, எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யுனெஸ்கோ டிக்ளரேஷன் ஆன் பீஸ் எஜுகேஷன் வாஸ் லான்ச்டு இன், அது அடாப்டட் 1995. யுனெஸ்கோ பார்த்திங்கன்னா பீஸ் எஜுகேஷனை பற்றி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அது எப்போ 1995. த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ஷுட் பி கண்டினியூ ப்ராசஸ் அப்படின்னு எங்கே சொல்கிறாங்கன்னா இந்த பெல்கிரேட் அப்படிங்கிற அந்த மாநாட்டில் 1975 என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே இது கீழே உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக அல்லது என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்டது. இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ஷுட் பி கண்டினியூ ப்ராசஸ் சொல்கிறது இந்த பெல்கிரேட் இந்த மாநாட்டில். விச் இண்டியன் மூவ்மெண்ட் பெஸ்ட் இன்டிகிரேட்ஸ் வேல்யூ அண்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா சிப்கோ மூவ்மெண்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து டிகேட் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வாஸ் டிக்ளேர் பை UN. அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த 10 வருஷம் தான் ஒரு டெக்கேட்னு சொல்லுவாங்க. எந்த 10 வருஷத்தில் அந்த எஜுகேஷனுடைய நிலையான வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணாங்க அந்த யுனைடெட் நேஷன்னா 2005லேருந்து 2014. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா 2015 நடக்குது. இது கிளைமேட் ஆக்ஷனோட தொடர்புடையது. இந்த கிளைமேட் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா SDGயில் ஒரு SDG அப்படிங்கிற 13 பார்த்திங்கன்னா கிளைமேட் ஆக்ஷனை சொல்லுது. சரிங்களா. த ரைட் டு ப்ளே இஸ் இன்க்ளூடட் அண்டர் இந்த CRC அப்படின்னு சொல்லுவாங்க, கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் சைல்டு அப்படிங்கிறது அதை பற்றி சொல்லுது. அந்த போக்ஸ் ஆக்ட் 2012 பார்த்திங்கன்னா சைல்டுடைய சேஃப்டி என்ன பண்ண சொல்லுது. போக்ஸ் ஆக்ட் 2012 இந்த இதுக்கு விரிவாக்கம் படித்து வச்சுங்க. அதே மாதிரி ஏன்னா அப்ரிவேஷனில் உங்களுக்கு 10th யூனிட்டில் இருக்குது, அந்த ஜிகேல படித்து வச்சுக்கலாம், வாய்ப்பு இருக்குது, கேட்குற வாய்ப்பு இருக்குது. போக்ஸோ படித்து வச்சுங்க. அது 2012 சைல்டு சேஃப்டியை பற்றி சொல்லுது, ஜெண்டர் ஜஸ்டிஸை பற்றி அது சொல்லுது. அடுத்து யுனெஸ்கோ குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் 2016 பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் அப்படிங்கிற 2017 கொடுக்குறாங்க. இந்த குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறது யாரும் கூட கேட்கலாம். யுனெஸ்கோ அது என்ன சொல்லுதுன்னா ஜெண்டர் ஈக்குவலிட்டி அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ஒருங்கிணைத்து அதே மாதிரி சமமான கல்வியை பற்றி சொல்லுது. அது நம்முடைய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அது ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸை பார்த்திங்கன்னா 2030 என்ன பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கோல் வச்சுருக்காங்க. எவ்வளோ நண்பர்களே, தேவைப்படுறவங்க மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் என்ன பண்ணுறது ரெடியாக இருக்குது, 129 கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம். அதாவது ஒன்லைனர் 900 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா, அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.